மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சித் தமிழரை வருக வருகவென வரவேற்கும் எக்ஸ்எம்எல்ஏ கலசப்பாக்கம் வி. பன்னீர்செல்வம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழக மக்களை நேரடியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்டத்தை முடித்து அடுத்த மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுது அடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்று அங்கே இருக்கின்ற இளைஞர்களும் அன்பு சகோதரர்களும் தாய்மார்களும் உறுதிபட கூறியிருக்கிறார்கள். அதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாநகரில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு, புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு 2 கோடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் எதிர்காலம், அந்த எதிர்காலமான எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது பேருரையாற்றுவார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி கிருஷ்ணகிரி நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ள காட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி வெற்றி பெற்றது என்று மக்கள் ஆரவாரம். இது ஏற்கனவே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.பி. முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மாவட்ட கழக செயலாளர் அறிவுச்சோதர் திரு கே. அசோக்குமார் அவர்களே, கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அண்ணன் டாக்டர் தம்பித்துரை அவர்களே, இந்த மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சோரம் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு கே.பி. காத்தவராயன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு முனி வெங்கடப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜன் அவர்களே, திரு பி. வாசுதேவன் அவர்களே, திரு எஸ். ராஜசேகரன் அவர்களே, திருமதி கல்பனா அவர்களே, திரு பார்த்திக் பால்ராஜ் அவர்களே, திரு எஸ். ராகல் அவர்களே, திரு எஸ். எஸ். சரவணன் அவர்களே, திரு ஜே. ஜெயக்குமார் அவர்களே, திரு ஏ. மக்பூல் அவர்களே, திரு வி. பி. புகழேந்தி அவர்களே, திரு ஆஜி அவர்களே, திரு எம். சதீஷ்குமார் அவர்களே, திரு கே. எஸ். வேலன் அவர்களே, திரு சி. நாசன் அவர்களே, திரு ஜி. கன்னியப்பன் அவர்களே, திரு சோக்காடி எஸ். ராஜன் அவர்களே, திரு பி. ஏ. சூர்யா என்ற பெருமாள் அவர்களே, திரு பி. ரவி அவர்களே, திரு எம். விமல் அவர்களே, திரு பி. என். ஏ. கேசவன் அவர்களே, திரு கே. ஆர். சி. தங்கமுத்து அவர்களே, திருமதி அம்சா ராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு எஸ். கவிரஸ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி
முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை. இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக. ஆக கோவை மேற்கு மாவட்டத்தில் 100க்கு 80% வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, இன்னொன்றும் சொல்லுகிறார். இது ஏன்னா உடனுக்குடன் பதில் கொடுத்தா தான் பத்திரிகையில வரும். என்ன கிருஷ்ணகிரியில திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீ நினைப்பீங்க, ஆனா பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது. அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமா தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி இங்க பேசுறேன். திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, 2 மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது 3வது குடிநீர் திட்டம், அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 4வது கூட்டு குடிநீர் திட்டம், இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். பாலங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம் பிடித்த அரசு அண்ணா திமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100க்கு 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும். ஸ்டாலின் அவர்களே, 2021 100க்கு 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டாராம். அந்த எரிச்சல்ல தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் போட்ட திட்டம் எதுக்காவது மக்களுக்கு உதவுகின்ற திட்டமா இருக்குதா? நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின். எப்போ 4 ஆண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு 7 மாசம் தான் ஆயுட்காலம் இருக்குது. அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் திட்டம். ஸ்டாலின் அவர்களே, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க. இது அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களே. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடிக்கின்ற நாடகம். இன்னொன்று, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு விளம்பரத்தை அடித்து இது துவக்கோலாக்கின்றிருக்கிறார். இதில் என்ன 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனைகளை அங்கங்கே வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது
பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா? இது நடக்குமா? இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள், மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல். அடுத்த ஆண்டு தேர்தல் நட இருக்கிறது. இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார். ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார், 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பது என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படின்னா இந்த ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி கும்பகரன் ஆட்சி தானே. இது உண்மைதான் நாம் பேசுறோம். அவர்கள் அச்சிட்டு வெளியிட்ட இந்த தாள் நாம அச்சடிக்கல, அவர்களே அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. தொடக்க விழா கண்டுக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பது என்று இன்றைய முதலமைச்சர் இப்பதான் மக்களுடைய பிரச்சனை கண்டறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அரசு தேவையா? இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம், பத்திரிகையில பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்ன, பத்திரிகை ஊடகத்தில் கொலை நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கிற நாளே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைப்பு செய்தியா வந்துகிட்டு இருக்குது. இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா? இன்னைக்கு ஆத்தூர்ல, எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல 3 நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகை கடையில ஒரு 2 பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது கையில ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிக்கிறாங்க, நகை தூக்கிட்டு ஓடுறாங்க பட்டம் பகல்ல. உடனே அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆக பகலையே கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு அதுதான். அப்படின்னா காவல்துறை காவலர் பணிபுரிகின்ற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2 மதுரை நாகைபுரம் காவல் கிரேடு 1 போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொள்றாங்க. பிப்ரவரி 5 சென்னை குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜய் பாஸ்கர் மகனின் தாக்கில் படுகாயமடைந்து மரணம். மார்ச் 19 சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலைய கிரேடு 1 மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்டோ ஓட்டுநரால் எரித்து கொலை. மார்ச் 27 மதுரை முஸ்லிம்பட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை. ஜூலை 25 சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நண்பருடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம். ஆகஸ்ட் 5 திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் தந்தை மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை. காவலருக்கே இப்படி நிலைமை, மக்களை யாரு பாதுகாக்கிறது? இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது. குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறையுடைய அச்சம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது. சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல. அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது. இன்றைக்கு இந்திய அளவில் தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில் எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது. அந்த விருதை தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கினோம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள்
எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்கள் பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் தாராளமா கிடைக்கிறது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன, பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு 4 ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு 4 ஆண்டு ஆகிவிட்டது. நான் அறிக்கை விட்டவுடன் அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார். 2.0, 3.0, 4.0 கஞ்சா போதை பொருளை நிறுத்தப்படும் சொன்னார். கடைசி வரைக்கும் ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் இந்த அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் காவல்துறை கண்டால் அச்சப்படுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை அண்ணா திமுக அரசு வழங்கப்பட்டது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. திமுகவில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தினந்தோறும் நடத்திட்டு இருக்குது. திமுக லட்சியமே தாரக மந்திரம் இது 3 தான். இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தேவையா? இன்றைக்கு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 1000 கோடி டாஸ்மாக்கள் ஊழல் செய்யப்பட்டதா பத்திரிகை செய்தி. அதோடு 40,000 கோடி முறைகேடு டாஸ்மாக்கள் நடந்ததாக அந்த செய்தியில அமலாக்கத்துறை வெளிப்படுத்தி இருக்குது. அப்படி என்றால் திமுக ஆட்சியில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. 6000 மதுக்கடையில் ஒவ்வொரு கடையிலையும் பல்லாயிரக்கணக்கான பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்குது. நம்மால் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க தயவு செய்து. 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை அங்க இருக்கிற டாஸ்மாக் இருக்கின்ற அந்த விற்பனையாளர் கேட்டா மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றார். பேட்டியே கொடுத்தார். பேட்டியிலே வெளி வந்திருக்குது. ஆக இதுக்கு யார் மந்திரின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? செந்தில் பாலாஜி. அவருக்கு பேரே 10 ரூபா மந்திரின்னு வச்சாச்சு. 10 ரூபா மந்திரினா செந்தில் பாலாஜி. ஆக இவர் தான் இதற்கு ஒரு கோடு போட்டார். இப்ப ரோடு போட்டு அழகா போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து பாட்டில் விற்பனையில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கினதுல மேலிடத்துக்கு போனது 22,000 கோடி. இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? அதே போல இந்த பகுதி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயம் நிறைந்த மாவட்டம். இந்த விவசாயம் நிறைந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சார். 2 முறை தள்ளுபடி செஞ்சார். குடிமராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் தூர்வாராம இருந்தது. அந்த ஏரி குளங்கள்லாம் கண்டறியப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி
அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு உடைய நிலங்களுக்கு இயற்கை உரமா இலவசமா கொடுத்த அரசு அதிமுக அரசு. இந்த குடிமராமத்து திட்டத்தில் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் அந்த ஏரியில சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு குடிமராமத்து திட்டம் தொடரும். அதே போல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் விவசாய பம்பு செட் மின் மோட்டாருக்கு 24 மணி நேரம் அதுல இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்து அதிமுக ஆட்சியில் இப்படி விவசாயிகளுக்காக பயனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல பயிர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் பயிரிடுகின்ற பயிர்கள் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும், புயலால் பாதிக்கப்பட்டாலும் அதை சேதத்தை மதிப்பிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த இழப்பீட்டுக்கு தேவையான நிதியை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இங்கே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு ஏழை மக்கள் விவசாயிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம். அவள் பயன்பெற என்பதற்காக அதிமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரி டு ஓசூர் போகின்ற பகுதியில் பிரம்மாண்டமான 348 கோடியில மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். மருத்துவமனை கொடுத்த 348 கோடி. நான் வருகின்ற பொழுது பார்த்தேன், பிரம்மாண்டமான மருத்துவமனை கல்லூரி, நவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ உபகரணங்கள்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில முறையா பயன்படுத்தல, அங்க மெயின்டெனன்ஸ் முறையா இல்ல. அது மட்டுமல்ல, போதிய மருத்துவர்கள் இல்ல, மாத்திரை மருந்து இல்ல. இந்த நிர்வாக கோளாறின் காரணமாக ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 348 கோடி போட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். ஆனா விடியா திமுக அரசு இந்த மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம அந்த மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலை இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இனியாவது இந்த அரசாங்கம் திருந்தி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி அங்கே ஏழை மக்கள் தான் சிகிச்சை பெற வர்றாங்க. அவளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைக்க இந்த அரசு செயல்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக திகழும். அதே போல இந்த பகுதியில் மா விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஆண்டு மா விலை வீழ்ச்சி, அந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க. ஆக இதற்கு மாற்று வழி வேண்டும் என்று இன்றைக்கு நடந்த விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மா விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதோடு இந்த மா விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டவுடன் மரியாதைக்கு கேபி அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் அண்ணன் தம்பித்துறை அவர்களும் திரு பாலகிருஷ்ணன் எல்லாம் ஒன்றாக இணைந்து பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அந்த விவசாயிகளுக்கு துணை நிற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயிகளாகட்டும் மக்களுக்காகட்டும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு துணையாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் விவசாயிகளுக்கு மா விவசாயிகளுக்கு நஷ்டஈடு தர வேண்டும். அதோட ஒரு மாம்பழம் 13 ரூபாய், ஒரு மாம்பழம் 1 கிலோ, 1 கிலோ மாம்பழம் 13 ரூபாய்க்கு இந்த அரசு விற்பனை செய்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அவருடைய கோரிக்கையாக வைத்தார்கள். இன்னும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை.
விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது டெல்டாவிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணம், வெள்ளம் வந்தால் வெள்ளத்திற்கு தேவையான நிவாரணம், புயல் வந்தால் அந்த வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டா அந்த பயிர்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். வேளாண் பெருமக்களை பாதுகாத்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்களும் வளம் பெற வேண்டும். அதிமுக ஆட்சியில் பசு வீடு கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி, முதியோர் உதவித்தொகை எல்லாம் அதிமுக ஆட்சியில் கிடைக்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மனதுடன் ஏழை மக்கள், ஏழை விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற காங்கிரீட் வீடு மாதிரிலாம் கிடையாது, பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு, இந்தியாவிலேயே சிறப்பான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அதிமுக அரசு கட்டி கொடுக்கப்படும். இது எங்கள் பிரதான கொள்கை, பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வெளியிடப்படும். அதுபோல கொரோனா காலத்தில் 12 மாதங்கள் நம்முடைய தொழிலாளிக்கு வேலைகள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலைய அரிசி, விலையில சக்கரை, விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர்களுக்கு அம்மா உணவகம், சமூக கூடங்களில் அந்த ஏழை கற்பனை தாய்மார்கள், அதே போல வயது முதியோர்களுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு இருக்கு, அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, மாணவர்கள் எல்லாம் பாதிச்சாங்க. ஓராண்டு அவர்கள் வீணாகி போயிட்டு மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்பட்டது, ஆன்லைன் தேர்வு செய்யப்பட்டது. அவள் முறையாக தேர்வு எழுதி பல பேர் தேர்ச்சி பெற்றாங்க. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், ஆல் பாஸ். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைய தினம், நேற்றைய தினம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். இந்த மின்கட்டணம் உயர்ந்து போயிட்டு பல இடத்துல நான் பேசிட்டு வரேன். அதற்கு அவர் பதில் கொடுக்கின்ற விதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உதவி திட்டத்தில் அதை ஒப்பந்தம் போட்ட காரணத்தில் தான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான செய்தியை, பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். உண்மையிலேயே உதவி திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம். எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள். நாம் 2 விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம். 1, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும். விவசாய மின் விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே மீட்டர் பொருத்தக்கூடாது. 2 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உதவி திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம். அவரது நிபந்தனையை ஏற்று அந்த நிபந்தனை 2ஐயும் விலக்கி கொண்ட காரணத்தினால் நாம் உதவி திட்டத்தில் கையெழுத்திட்டோம். 17 கையெழுத்திட்டாச்சு. உதவி திட்டத்தில் மத்திய அரசோடு கையெழுத்திடப்பட்டு விட்டோம். 17, 18 மின் கட்டணம் உயர்ல, 18, 19 ஆண்டு மின் கட்டணம் உயர்ல, 18, 19ஆம் ஆண்டு மின் கட்டணம் உயர்ல, 19, 20 மின் கட்டணம் உயர்ல, 20, 21 மின் கட்டணம் உயர்ல. 4 ஆண்டு அதிமுக ஆட்சி நடந்தது, மின் கட்டணம் உயர்த்தல. வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருகிறார்கள். தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு தொழில்துறையை சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள். மின் கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்தி விட்டார்கள். அதனால் எங்களுடைய தொழில்
மிக பாதிக்கப்பட்டு என்று இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். விடியா திமுக அரசு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மூடு விழா காண்ற காட்சி இந்த ஆட்சியில பார்க்கிறோம். இன்றைக்கு வீடுகளுக்கு மின்கட்டண உயர்வு, கடைகளுக்கு மின்கட்டண உயர்வு, அதே போல சொத்து வரி. இன்றைக்கு இது நகராட்சி, இந்த நகராட்சியில 100% வீட்டுக்கு வரி உயர்த்திட்டாங்க. 100% வீட்டுக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி என்று அதிமுக ஆட்சியில் இருந்தா இன்னைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி. அதே மாதிரி கடவரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடவரின்னா இப்ப திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடவரி. ஆக இப்படி கடவரியும் உயர்த்தி விட்டார்கள், வீட்டு வரியும் உயர்த்தி விட்டார்கள், அதோட குடிய வரியும் உயர்த்தி விட்டார்கள். போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டு விட்டார்கள். வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்கின்ற அரசு வேணுமா? எனவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் படு தோல்வி சந்திப்பது உறுதியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை உங்களால் பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருணி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை நம்முடைய கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டால் எந்த கட்சி நிற்கிறதோ அந்த கட்சி சின்னத்திற்கு அதைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, ஒன்றே ஒன்று முக்கியமான செய்தி, விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் நம்முடைய மாவட்ட மக்கள் மரியாதைக்கு கேபிஎம் மற்றவர்களெல்லாம் வேண்டுகோள் விட்டு வழியாக இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் கொண்டு வந்தோம். வேப்பனகள்ளி ஒன்றியம் இனக்கோல் புதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுற கால்வாய் வழியாக வடத்தலால் ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலள்ளி வனைக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல 233 கோடி மதிப்பிற்கு அந்த டெண்டர் விட்டு பணிகள் துவங்கப்பட்டது. தற்போது அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை வேகமாக செயல்படாம இன்றைக்கு ஆமை வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த திட்டம் வேகப்படுத்தி துரிதப்படுத்தி நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும். பை பை ஸ்டாலின். மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் எக்ஸ்எம்எல்ஏ கலசப்பாக்கம் வி. பன்னீர்செல்வம், புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்